இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா வேர்ல்டு வைடாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற லிட்டில் நைட்மேர்ஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். என்னதான் இந்த கேமுக்கு குளோபலாக ஒரு மேசிவான ஃபேன் பேஸ் இருந்தாலும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அண்டர் ரேட்டட் கேம் தான் சார். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி, அதை விடுங்க. ஏன் இந்த கேமை நான் அண்டர் ரேட்டட்னு சொல்றேன்னா, இந்த கேமை பத்தி ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ நான் யூடியூப்ல சர்ச் பண்ண போது எனக்கு இந்த கேமோட கேம் பிளே அந்த வாக் த்ரூ வீடியோஸ் தான் கிடைச்சதே தவிர ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ எங்கேயுமே கிடைக்கல. ஜஸ்ட் இந்த கேமை 10/11 பிளே பண்ணி அந்த வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த கேமை ஒரு சாதாரண ஹாரர் பசில் பிளாட்ஃபார்மர் கேமா மட்டும் சொன்னோம்னா அது இந்த கேம் சீரீஸையே நான் அவமானப்படுத்துற மாதிரி. மேபி உங்கள சில பேர் இந்த கேமை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரல்ஸ் விளையாடி இருப்பீங்க. இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த கேமை பத்தி தெரியாமையோ இல்லை விளையாடியாமோ கூட இருந்திருக்கலாம். பட் டோன்ட் வெரி, சப்போஸ் இந்த கேமை பத்தி உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் விளையாண்டதே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோல இந்த கேமை பத்தின ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆரல்ஸ் இந்த கேமை நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் நான் இந்த வீடியோல எதனா ஒரு சில டீடைல்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் வளவலன்னு பேசாம இந்த கேம் ஆக்சுவலா எவ்வளவு அமேசிங்கான ஒரு ஹாரர் பிளாட்ஃபார்மர் கேம் அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். ஓகே, மற்ற ஹாரர் கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் சீரீஸ் ஏன் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோரியும் டைரக்டா சொல்லவே சொல்லாது. எந்த ஒரு கட் சீன்ஸும் இருக்காது, எந்த ஒரு டைலாக்ஸும் இருக்காது, எந்த ஒரு கேரக்டரும் அந்த பிளாட்டை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்காது. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த கேம்ல இருக்கிற ஒவ்வொரு வால், ஒவ்வொரு ஷேடோ, ஒரு எனிமி, ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை வச்சும் உங்களால இந்த கதையை கிரியேட் பண்ணிக்க முடியும். கிரியேட் பண்றதா புரியல ப்ரோ அப்படின்னீங்கன்னா, எஸ், ஆக்சுவலா இந்த கேம் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டோரி வச்சிருக்க ஒரு கேம். எந்த ஒரு கட்சீன்ஸ் டைலாக்ஸுமே இல்லைனாலும் இந்த கேமோட ஸ்டோரியை அந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் கேம்ஸ் விளையாடும் போது மோஸ்ட்லி கட்சீன்ஸை எப்படியும் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கேம் மட்டும் விளையாடுவாங்க. அவங்க கிட்ட கேம் முடிச்சதுக்கு அப்புறம் கேம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, கேம் சூப்பரா இருந்தது ப்ரோ, பக்காவா இருந்தது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே அவங்க கிட்ட போய் கேமோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னா, அதெல்லாம் தெரியாது ப்ரோ, கேம் நல்லா இருந்தது, நான் என்ஜாய் பண்ணி விளையாண்டேன், கேம் ஸ்டோரி தெரியலன்னுவாங்க. ஒய்? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இங்கிலீஷ்ல வர கட் சீன்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இந்த கேம்ல உங்களுக்கு எந்த ஒரு கட் சீன்ஸும் இருக்க போறதில்ல, எந்த ஒரு டைலாக்ஸும் இருக்க போறதில்ல. நீங்க அந்த கேம் கேரக்டர் என்னென்னலாம் பாக்குறாங்க, என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸை அந்த வேர்ல்டுல ஃபேஸ் பண்றாங்கிறத தான் ஆக்சுவலா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கேம்ல உங்களால உங்களுக்குன்னு ஒரு தியரியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இந்த என்விரான்மெண்டல் ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சைட் பை சைடு உட்காந்து ஒன்னா இந்த கேமை விளையாடி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேமை பத்தி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கினீங்கன்னா கண்டிப்பா 2 பேருமே ஒரே ஸ்டோரி சொல்ல மாட்டீங்க. உங்களோட ஸ்டோரியும் உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டோரியும் கண்டிப்பா டிஃபர் ஆகும். இது வந்து ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதுதான் இந்த கேமோட ஒரு யூனிக்கான விஷயமே. ஆக்சுவலா இந்த கேமோட ஸ்டோரி ஸ்பாய்லர்ஸ் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஒரு சில பேர் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த கேம் வந்து மற்ற ஸ்டோரி மாதிரி புரியலன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறத விட நீங்க இந்த ஸ்டோரியை ஒரு வாட்டி விளையாண்டு உங்களுக்கு என்ன இந்த ஸ்டோரி இருந்து புரியுதோ அதுதான் ஆக்சுவல் ஸ்டோரிங்கிறத பிலீவ் பண்ணணும். ஏன்னா இந்த கேம் அதை தான் சொல்ல வருது. ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு லெவலையும் தாண்டி போகும்போது நீங்க ஜஸ்ட் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஓடின்னு இல்லாம நீங்க போற ஒவ்வொரு ரூமையும்
தெளிவா நின்று அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால இந்த ஸ்டோரியை ஒன்று கூட டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூமை பாருங்களேன். நார்மலா விளையாடுறவங்களுக்கு இந்த சேரை இழுத்து நம்ம அந்த சைடா வச்சுட்டு ஜஸ்ட் அந்த டோரோட நாபை ஓபன் பண்ணி போயிடணுங்கிறது தான் நார்மல் கேம் பிளே. சப்போஸ் நீங்க அங்க ஒரு செகண்ட் நின்று மேல இந்த ஹேங்கிங் மேன் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அப்போதான் இந்த கேமோட டெப்த் என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லயும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் எந்த ஒரு சென்ஸையும் மேக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கேமை ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் இந்த கேம்ல இருந்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்குங்கிறது புரியும். இதுக்கு மேல இந்த கேமோட ஸ்டோரியை பத்தி மட்டுமே பேசாம மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். ஆக்சுவலா இந்த கேம் வந்து ஒரு பசில் பிளாட்ஃபார்மர் பிளஸ் சர்வைவல் கேம். இந்த கேம்ல நீங்க சர்வைவ் தான் பண்ணணும், எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்காது. டெக்னிக்கலி பார்த்தோம்னா இந்த கேம் வந்து ஒரு பசில் பிளாட்ஃபார்மர் தான். பட் இந்த கேம் விளாண்டுட்டு நீங்க மற்ற பசில் பிளாட்ஃபார்மர்ஸை விளாண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமை கம்பேர் பண்ணும்போது மற்ற கேம்ஸ் எல்லாம் ஒரு கேமாவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இந்த கேம்ல நீங்க ஒரு ஹீரோவா பிளே பண்ணாம ஒரு சர்வைவரா பிளே பண்ணுவீங்க. உங்ககிட்ட பவர்ஸோ வெப்பன்ஸோ எதுவும் இருக்காது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேமோட கேரக்டர் ஒரு சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த கேம் கேரக்டர் சுத்தி இருக்கிற வேர்ல்டு ரொம்ப டெரிஃபிக்காகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஆக்சுவலா இந்த கேமோட பேரு எதை குறிக்குது அப்படின்னா ஒரு குழந்தை தன்னோட சரௌண்டிங்ல இருக்கிற ஹியூமன்ஸையும் அந்த பிளேசஸையும் எப்படி டெரிஃபிக்கா பார்க்கும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை பேஸ் பண்ணதான் இந்த கேம். சரி வா போலாம். உள்ள வெளியே அந்த கான்செப்டை இந்த கேம்ல ரொம்ப சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆவரேஜ் ஹியூமன் கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்க கேரக்டர் இவ்வளவுதான் ஹைட் இருக்கும். ஒவ்வொரு டோர்ஸையும் உங்களால நார்மலா ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டோர் நாபோட ஹைட்டு கூட உங்க கேரக்டர் இருக்காது. என்னதான் இந்த கேம்ல இவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த கேம் வந்து எங்க நடக்குது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா இந்த கேம் வந்து இந்த மா அப்படிங்கிற ஒரு ஷிப்ல தான் இந்த மொத்த கேமுமே நடக்குது. இந்த மா அப்படிங்கிற ஷிப் இல்ல ஒரு ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாம அந்த ஷிப்பே ஒரு கிரியேச்சர் மாதிரியோ இல்ல ஒரு மான்ஸ்டர் மாதிரியோ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு எனிமியும் ஒரு நிழல் கூட உங்களுக்கு ஒரு கேள்வியும் ஒரு பயத்தையும் உண்டாகும். நீங்க ஒரு விஷயத்துக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பல கேள்விகள் ஆல்ரெடி வந்திருக்கும். பட் இதுதான் இந்த கேமோட ஹைலைட்டே. அடுத்து இந்த கேமோட சவுண்ட் டிசைன். ஆக்சுவலா ஒரு ஹாரர் கேமுக்கு முக்கியமான விஷயமே அந்த கேமோட சவுண்ட் டிசைன் தான். நான் இது வரைக்கும் விளையாண்ட ஹாரர் கேம்ஸ்லயே இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் ட்ராக்கையும் ஒரு மியூசிக்கையும் எந்த ஒரு ஹாரர் கேம்லையும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆசமான சவுண்ட் டிசைன் பிளஸ் மியூசிக் இந்த கேமுக்கு இருக்கு. நீங்க எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த என்விரான்மெண்டோட சேர்ந்து உங்களுக்கு அந்த எக்கோ வரும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க. யூ ஹாவ் டு ப்ளே தி கேம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா இந்த மியூசிக்கை மட்டும் ஒரு வாட்டி கேளுங்களேன். இதுக்கு மேல இந்த மியூசிக்கை பத்தி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த மியூசிக்கை கேட்டீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கேம் ரிலீஸ் ஆகி ஏற்கனவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு இந்த கேமை நீங்க விளையாண்டீங்கனாலும் இந்த கேமை ரொம்ப பழசா ஃபீல் ஆகுது, கிராஃபிக்ஸ் வந்து அவுடேட்டடா இருக்குங்கிற ஃபீல் உங்களுக்கு வராது. பிகாஸ் ஆஃப் தட் யூனிக் ஆர்ட் ஸ்டைல். இந்த கேமோட ஒவ்வொரு ரூம் டிசைன், ஒவ்வொரு லெவல் டிசைன், ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதுவும் இந்த கேரக்டர் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு சைல்டு தனக்கு பிடிக்காத ஒரு நபரை எப்படி ஒரு மான்ஸ்டர் மாதிரி நினைச்சுப்பாங்க, இல்ல ஒரு மான்ஸ்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சாங்கன்னா
அந்த டிராயிங்கில் இருக்க மான்ஸ்டர் எப்படி இருக்குமோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேம் சீரீஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். என்னதான் நம்ம இப்போ ஒரு சைல்டா இல்லைனாலும் இந்த கேம் விளையாண்டு முடிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபீலிங்கை உங்களாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேமை கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம கேம் பிளே பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கேமில் நீங்கள் பவர்ஃபுல் கிடையாது, நீங்கள் வீக்குங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்ற ஹாரர் கேம்ஸ் மாதிரி இதில் உங்களால் எந்த ஒரு மான்ஸ்டரையும் எடுத்து ஃபைட் பண்ணலாம் முடியாது. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட மட்டும்தான் முடியும். வெறும் கேம் பிளேன்னு எடுத்தோம்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினிங் ஆஃப் த கேம்லேருந்து எண்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் ஓடணும் ஓடிக்கினே இருக்கணும். பட் இந்த கேம் பிளே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆகுமானா ஆகாது. பிகாஸ் ஆஃப் தட் என்விரான்மெண்ட். உங்களுக்கு ஒவ்வொரு லெவலையும் தாண்டி போகும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே மாதிரி கேமை ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே பல டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இந்த கேமில் இருக்கும். பட் நான் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. உங்களுக்கு வேணும்னா நான் இந்த கேமோட தியரிஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் கேம் விளாண்டி முடிக்கும்போது இந்த கேமோட ஆரம்பத்தில் லிட்டில் நைட்மேர்ஸ் அப்படிங்கிற கேமோட டைட்டில் உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம். பட் இந்த கேமோட எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான நைட்மேர் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். பிகாஸ் இந்த கேம் ஒரு ஹாரர் சர்வைவல் கேம் தான். ஆனால் யார் இங்கே சர்வை பண்ணுறா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்போஸ் இந்த கேமை பற்றி ஒன்று கூட ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கேமை ஏற்கனவே விளாண்டவங்களுக்கு சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். உங்களோட ஒப்பீனியனும் என் ஒப்பீனியன் டிஃபர் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.